நெல்லம்பில் போட்டுப்பீங்களாட்டா ஜி? நெல்லம்பில்லாம் போட்டுப்பீங்களாட்டுங்குது? நல்ல வயல் ப்ரோ. இதுக்கு நம்ம எங்கேருந்து தண்ணி எடுக்கிறோம்னா நம்ம ஆற்றுல இருந்தால் டைரெக்டாக தண்ணி வருது. நெல்லம்பிலுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுமே. 14 நாளைக்கா? நீங்கள் கூட தான் பக்கமாக வாங்க, வரப்பு வந்து பாருங்கள். தண்ணி விட்டு போய் இதோட தண்ணி இருக்கா? இது தண்ணி விட்டு 7 நாள் ஆன இது. ஆமாச்சி, தண்ணிலாம் இருக்க மாட்டேங்குது. 7 நாள் ஆயிடுச்சு. இன்னும் பாருங்க, ஒரு இன்னும் 5 நாளில் இது வந்து கருது விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி உடைச்சிட்டு தண்ணி வந்து 5 நாள் விட்டது 20 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் விடுவோங்க. ஏன்னா அப்போ இதுக்கு தண்ணிலாம் நேராக ஆற்றுல தான் எடுத்துக்கிறீங்க? மோட்டர் வச்சிருக்கோம்ல, அதான் பாருங்க அங்கே மோட்டர் காட்டுங்க. மோட்டரா? மோட்டர் வச்சிருக்கீங்க, அப்படியே ஆத்துல இருந்து டைரக்டா வந்து. ஆமா. ஓ, நேரா ஆத்துல இருந்தே தண்ணி எடுத்துக்கிறது. ஆத்துல இருந்தே தண்ணி எடுத்துக்கிறது பாருப்பா. 4 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிடுவாங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு எத்தனை காலானாலும் தண்ணி பஞ்சம் கிடையாது. கிணறே தேவை கிடையாது. டைரக்டா ஆத்து மூலியமாவே தண்ணி பாய்ச்சிடுறாங்க 14 நாளைக்கு ஒரு டைம். அப்ப தண்ணி பஞ்சமே கிடையாது உங்களுக்கு. சரி வாங்க, எப்படி எங்கிருந்து வருதுன்னு பார்த்தலாம். வாங்க வாங்க. நேராக ஆற்றுக்கு போகிறாங்க. ஆற்றுல அவங்க வச்சிருக்கிற மோட்டரை பார்க்குறதுக்கு வாங்க. நாமளும் நிலம் பயிருக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துடலாம். அதையும் தான். என்னாச்சு? இது மட்டும் இல்லை, நம்ம காடு அது வரைக்கும் இருக்குது. ஓ, அது வரைக்கும் இருக்கிறதுனால தான் மாதம் 1 லட்ச ரூபா அசால்ட்டாக சம்பாதிக்கிறீங்களா? இதில் மட்டும் இந்த 2 இதில் மட்டும் 1 லட்சம் எடுக்கிறேன். இந்த 2 இதில் மட்டுமே 1 லட்ச ரூபா எடுக்கிறீங்களா? சொரக்காய், பூசு, இது பீக்கங்காய், பொடலங்காய், அது கத்திரிக்காய் செடி, நல்ல பயிர்லையா செடி வந்துச்சுன்னா அதுக்கான மகசூல் தனியாக அது எவ்வளோ தருதோ அதை பொறுத்தபடி நாங்கள் ஏறி போவோம். இது இல்லாமல் இப்போ நெல் வச்சிருக்கிறோமா, மாட்டுக்கான தீவனம், மாட்டுக்கான தீவனம். அந்த பக்கம் மாட்டீங்கன்னா நம்ம புதுசாக எள்ளு வரைச்சிருக்கிறோங்க. அப்போ பூ விடுச்சு, அது மருந்தடிக்கணும். சரி வாங்க, அதையும் தான் பார்த்தலாம். சரி வாங்க, மோட்ரு தண்ணி எங்கேருந்து எடுக்கிறேன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க பார்த்துடலாம். அதையும் தான் வாங்க நண்பர்களே. வா, சூப்பரான ஆற்று தண்ணி பாருங்க. சரி, சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு கூலாக இருக்குது. ஜி, கதெல்லாம் விடாதீங்க ஜி. டீசலில் மட்டும்தான் ஓடுன்னு எனக்கு தெரியும். பெட்ரோல்லாம் பெட்ரோல்லையும் ஓடும், மண்ணெண்ணெயிலையும் ஓடும். ஓ, டீசல்லையும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடுங்க. மண்ணெண்ணெய் கூட ஓடுங்களா? நாம இதை ஸ்டார்ட் பண்ணி இது விட்டு இதுல தான் தண்ணி வந்து பம்பு மூலியமா இதுல எடுக்கும். உள்ள தனியா உள்ள ஆத்துல பம்பு போட்டுருக்கோம். அந்த பம்பு மூலியமா எடுத்து இதுதான் பாருங்க, ஆத்துக்குள்ள இருக்க மாட்டேங்குது. ஓ, காட்டுக்கு போற லைன். அந்த லைன்ல இருந்து நாம எல்லா காட்டுக்கும் வாங்க பாத்துறலாம். இதான் லைன் ஆட்டுங்குது பாருங்க. அப்படியே அப்பா போகுது பாருங்க. போய் மெயின் பைப்ல கனெக்ட் ஜி, இந்த காடு ஓட்டும் பொழுது அப்போ இந்த பைப்பு என்ன பண்ணுவீங்க? இப்போ டிராக்டர் ஏறி மிதிக்காதா? இப்போ இந்த காடு உழவு ஓட்டுவீங்க இல்லையா? அப்போ இந்த பைப்பில் என்ன பண்ணுவீங்க? இந்த பைப்பு தான் மேலே தேவையான தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம கழட்டிட்டு மறுபடியும் ஓட்டிட்டு ஓ, கழட்டி எடுத்துக்குவீங்க. இந்த பைப்பு இப்போ இந்த காடு ஓட்டுறீங்கன்னா கழட்டி எடுத்துக்குவீங்க. பாருங்க, பார்த்தீங்களா என்ன ஒரு அறிவு. இந்த அங்கங்க கொண்டு போக முடியாது. அதுக்கு தான் டைரக்டா மெயின் பைப் அங்க வச்சிருக்கோம். அந்த பைப்ல இருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பண்ணிக்கலாம். அதுக்கு ஜி, இந்த மோட்டரு இப்போ 1 லிட்டர் டீசல் ஊற்றினாக்கா எவ்வளோ நேரம் ஓடும்? ப்ரோ, இந்த மோட்டர் வந்து நீங்கள் 1 லிட்டர் டீசல் போட்டால் அப்படின்னா 16 HP நம்ம நெல்லங்காடும் கத்திரிக்காடும் சேர்த்து பாய்க்கலாம். நெல்லங்காட்டியும் அந்த கத்திரிக்காட்டியும் 1 லிட்டருக்கு வா? எவ்வளோ நேரம் ஓடும்? ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஓடுமா? ஒரு 2 மணி நேரம் ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலே ஓடாது. நாம கரண்ட்ல நாம சப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது எடுக்கிற தண்ணியும் கரண்ட்லாம் இங்கே இல்லை. கரண்ட் இல்லை. கரண்ட் நாம கொண்டு வரல முடியாது. நம்ம வந்து ஓ, மேட்டூர் டேமுடைய நீர்த்தேக்க பகுதியில் இருக்கீங்களா? சரி சரி. இதுல வர தண்ணி வந்து நம்ம 2 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணி வரும். நம்ம கரண்ட்ல வந்து இந்த அளவுக்கு தண்ணி வராது. சரி, ஓகே ஓகே. நம்ம அந்த மோட்டர்ல எடுத்தோம்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணி வரது நமக்கு பெரிய கஷ்டம். நமக்கு தண்ணி இருக்குது அப்படினால நம்ம ஆயில் மோட்டர் இருக்குங்களா, இந்த மோட்டர் மூலமா 2 இன்ச்சு தண்ணி வந்து நம்ம காட்டுக்கு பாய்க்கிறதுனால 2 மணி நேரத்துல பாய்ச்சலாம். சரி, ஓகே ஜி. வாங்க, அடுத்து மாடு வளர்த்து வாங்கிட்டுங்குது. வாங்க, அடுத்து மாடு வளர்த்துருக்காங்க. மாட்டையும் போய் பார்க்கலாம். வாங்க ஜி, காட்டுங்க. மாட்டுக்கு எப்படி தீவனம் போடுறீங்க, எப்படி புளிச்ச தண்ணின்னு வாங்க. கண்ணுக்குட்டி ஆட்டங்குது. கண்ணுக்குட்டி நல்லா மேய மாட்டேங்குது பாருங்கள். இந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனம் போடுறீங்க? இந்த மாடு எவ்வளோ பால் கறக்குது? இந்த மாட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா வேணும்டா, தீனிக்கு மட்டும். ஒரு நாளைக்கு 100 ரூபாயா? தீனிக்கு மட்டும் வேணும். தீனிக்கு மட்டுமா? அப்படின்னா மாதம் ஒரு நாளைக்கு 100 ரூபானா 30 நாளைக்கு 3000 ரூபா ஆகுது. இது இங்கே தாலி தீனிக்கு
அங்கே இப்போ காட்டில் சொந்த தீனி இருந்தால் மட்டும் தான் 100 அப்படின்னா ஒரு நாளைக்கு பால் எவ்வளவு கறக்குது ஒரு மாடு? உலகமாக பேசினா 500 ரூபாய்க்கு கறக்கும். ஒரு மாடு ஒரு மாடு 500 ரூபாய்க்கா? அந்த அதாவது பால் தீனிக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா. அப்போ தீவன பயிருக்கு தீவன பயிர் சொந்த தீனி இருந்தால் மட்டும் தான். விலைக்கு வாங்கினீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு. தீவன பயிருக்கு தனியாக 200 ரூபாய்க்கு இல்லை மொத்தம் இப்போ சொந்த காடு வச்சிருந்தா மட்டும்தான் தாலி தீவனத்துக்கு மட்டும் 100 ஆகும். அப்போ ஒரு மாட்டுக்கு மாசம் 5000 வருது. ஒரு நாளைக்கு 500 ரூபாண்ணா? ஒரு நாளைக்கு 500 ரூபா வருதாம்பா? 15,000. அது நீ பால் ஊத்துறதுல மட்டும். இப்ப மாட்டுக்கு இந்த புழக்கை தவிடு போறது மட்டுமே ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆகுது. அதை கம்மி பண்ணோம். ஆஹா, ஒரு நாளைக்கு புழக்க தவிடு போறது மட்டுமே 100 ரூபா ஆகுது. அது இல்லாம சொந்த காடா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே காடு இல்லை தண்ணி முழுகி போச்சு அப்படின்னா பில்லு வாங்கி போடணும் இல்லையா? அந்த பில்லுக்கு மட்டும் பாதி கழிச்சு போடணும். வரதில் பாதி கழிச்சு போடணும். அப்போ 500 ரூபா வருதுன்னா அதில் 100 ரூபா களி. அந்த 400 ரூபாய்க்குன்னா 400ல் 200 களி. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 200 ரூபா தான் வருது. அப்போ அந்த 200 ரூபா வருதா? இப்போ இவர் தீனி புல்லு போடுறா. அப்படி தீனி புல்லு போடுறது அவர் உழைப்பு தானே. அவர் மெனக்கொட்டு எங்கே இருந்தாலும் வந்து கரெக்டாக டைமுக்கு போடணுமா இல்லையா? அப்புறம் பால் கொண்டு போய் ஊற்றணும், பில்லு கொண்டு வந்து பிடிட்டு வந்து போடணும். அப்போ இவருடைய உழைப்பு, இப்போ இவருடைய உழைப்புக்கு 100 ரூபான்னு வச்சுக்கா. மிச்சம் எவ்வளோக்குது? 100 ரூபா தாங்க. அந்த 100 ரூபா தான் லாபம். 100 ரூபா தான் லாபம். ஒரு நாளைக்கு 100 ரூபா லாபம். ஒரு 100 ரூபா. 10 நிமிஷம் கூட இதெல்லாம் 12 மணி தாங்க மாட்டேங்குது. வெளியிலேயே போய் ஏதோ குலைக்கிற வெளியே தான் பாருங்க. செத்தே சொன்ன மாதிரி போயிருங்க. நாங்கள் 3 பேர் விவசாயம் பண்ணுறதுப்பா. அந்த இடத்துல விவசாயம் நல்லா தானே ஓடுது. மாடி சாடி நல்லா போயிருக்கு. ஓ, மாட்டு சாணி அள்ளி என்ன பண்ணுறீங்க? காட்டுக்கு போட்டால் உரமாகும்பா. ஓ, மாட்டு சாணி அள்ளி காட்டுக்கு போட்டால் அது உரம். பாருப்பா, உரம் வாங்குற வேலை மிச்சம். அப்போ மாதத்துக்கு எவ்வளோங்க வருமானம் வருது இதுக்கு? மாதத்துக்கு ஒரு 20,000 வரும்பா. 20,000 வரும்பா? பார்த்துக்கப்பா. இந்த உரம் வாங்குறது செலவு எல்லாம் மீறி போக மாடு சாணி இருந்தால் காட்டுக்கு உரம் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். மாதம் 20,000 லாபம். உரம் வாங்குறதோட செலவு இல்லாமல். பார்த்துக்கப்பா, நல்ல லாபமாச்சு. இந்த காலத்து இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்களோ, விவசாயம் பண்ணுங்க. விவசாயம் பண்ணி விவசாயத்தை காப்பாற்றுங்க. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜிக்கு போய் கம்ப்யூட்டர் உட்காந்து தட்டினாவே லட்சம் 50,000 லட்ச ரூபான்னு தராங்க. விவசாயம் பண்ணலனாக்க, அதாவது ஒவ்வொரு மனிதனும் இப்போலாம் சிட்டிலாம் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய், வெண்டைக்காய் அது இதுன்னு போடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் பண்ணுற விவசாயம் இவங்க 3 பேருமா சாப்பிட்றாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க 3 பேரும் பண்ணுற விவசாயம், அதில் வர வந்துட்டு விளைச்சல் யாருக்கு வருது? சிட்டிக்கு தான். ஒன்று கோயம்புத்தூர் மார்க்கெட் போவோம், இல்லை சென்னை மார்க்கெட் போவோம். அதில் இவங்க பண்ணுற பயிரை வந்துட்டு 50 ரூபாய்க்கு இவங்க ஒரு கிலோ 50 ரூபாய்க்குலாம் யாரும் வாங்குறதில்ல. 20 ரூபா 30 ரூபா ஒரு கிலோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறங்க. இது எல்லாமே வாங்கி சாப்பிடுறது நீங்க தான். எங்களால தான் நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க. ஆனா இதுக்கு ஒரு லைக் கூட கொடுக்க மாட்டீங்கன்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சரி, செஞ்சு இதுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிங்க ஜி. பார்த்து பிடிச்சிருந்தா அவங்களே லைக் பண்ணிட்டோம், லைக் பண்ணலாம் தூக்கி தள்ளி விட்டு போயிட்டோம். அது அவங்க விருப்பம். இப்போ உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. எப்படின்னா நீங்க எங்க காசை போட்டு நாங்க எல்லாமே இது பண்றோங்க. நாங்க எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு நாங்க ஒரு இடத்துக்கு ஏற்றி நாங்கள் எங்களுக்கான வருமானத்துக்கான நாங்கள் செய்கிற கூலி, நாங்கள் ஆள் வச்சு செய்கிற இது கட்டுறது எல்லாத்தையும் இல்லை. நீங்கள் ஒரு கிலோவுக்கு 20 ரூபா தான், 20 ரூபா 30 ரூபா தரான்றீங்க. அதுலேயே நல்ல லாபம் வருதுன்றீங்க. ஆனால் அதை வாங்கிட்டு போய் அவங்க டபுள் மடங்காக தானே வச்சுப்பாங்க. அப்போ நீங்கள் மாதம் இப்போ ஆளுக்கு 20,000 வருதுன்னு வச்சுக்காங்களா, இல்லை 30,000 தான் வருதுன்னு வச்சுக்காங்க. அப்போ அதே காய்கறியை வாங்கிட்டு போய் அவன் டபுள் மடங்காக விற்கிறான்ல. அப்போ உங்களுக்கு வர பணம் எவ்வளவோ அதே தானே அவங்களுக்கு வரும். அவங்க அப்படி யாரும் தரதில்லை. இவன் இங்க இருந்து ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆள் எடுத்துட்டு போறான். அங்க இருந்து அவங்க கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு ஒரு ஆளுகிட்ட தள்ளி விடுறாங்க. அங்க இருந்து அங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நாம அந்த இடத்துல எப்படின்னா நாம இங்க விற்கிறோங்க, நாம 20 ரூபாய்க்கு விற்கிறோங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம கணக்கு போட்டுதான் வர கூலி, மருந்தடிக்கிற செலவு, காடு கொத்துறது, இன்னும் அந்த நாங்க அந்த பந்தல் போடுறது, இருக்கிற எல்லா செலவும் நம்ம கையில இருந்து தான் பாக்குறோங்க.
நாங்கள் வந்து ஏன்னா இதில் நாங்கள் தான் அடிப்பட்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கான லாபம் வந்து ஃபுல்லாக நாங்கள் முழுமையாக அடையிறதில்ல. நண்பர்களே இதனால தான் விவசாயம் பண்ணுறது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. விவசாயத்தில் எல்லாமே உண்டு, ஆனால் நாங்கள் ஏமாந்து போகிறோம். விவசாயத்தில் நல்ல லாபம் உண்டு நண்பர்களே. பாருங்கள், இவங்களை பார்த்து இவங்க பண்ணுற விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களை பற்றி பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களை அடுத்தடுத்து நல்ல ஒரு காய்கறி போடணுன்னாலும் அடுத்து ஒரு வெள்ளாமை பண்ணணுன்னாலும் ஊக்குவிக்கும் விதமாக கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 3 பேரும் பண்ணுற விவசாயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மறுபடியும் அடுத்து சார் உங்கள் பேர்? ஜி 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 உங்கள் பேர்? என் பேர் பிரகாஷ். உங்கள் பேர்? முத்துராஜா. உங்கள் பேர்? புஷ்பா. புஷ்பா. ஜி தேங்க்ஸ் ஜி. நம்ம சேனலுக்கு எங்களை சந்திக்கணும்னா இது இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்னஸ் வரணும். 100 லைக்கா? நாங்கள் வீடியோ அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து தக்காளி நாற்றும் இங்கே போடுற இந்த நாற்றும் காட்டுவேன். எள்ளு போட்டிருக்குங்க. அங்கே புளிய மரம் இருக்குது. எல்லா விவசாயத்தையும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு. விவசாயத்தை நம்ம நாடி வாங்க. உங்களுக்கான பலன் நீங்கள் பெறுவீங்க, எங்களுக்கான பலன் நீங்கள் வெளிக்காட்டுங்க. இவர் நம்பர் வாங்கி வச்சுக்காங்க வேணும். இவர் ஓகே ஜி, நான் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு காய்கறி எனக்கு தேவைப்பட்டாலும் தனியாக பிரித்து கொடுப்பீங்க தானே? வாங்கி நம்ம தோட்டத்தில் இருக்குது. சரி சரி, வாங்க பிச்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, 2 சொரக்காய் பிச்சுக்கிட்டு போகலாம். ஜி நண்பர்களே, இவங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. ஒரு ஆய் சொல்லிடுங்க ஜி. 3 பேர் ஒரு ஆய் சொல்லிடுங்க. பாய். ஓகே ஜி, பார்க்கலாம்.